எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஆல்ரெடி ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து ஸ்கூல் ப்ரிப்பரேஷனில் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக ஸ்கூல் போகிற பசங்களுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமாக ப்ரிப்ரேஷன்லாம் முடிங்க. யாருக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கோ இல்லையோன்னு தெரில. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் போகிற வழியில் வந்து ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது. அங்கே எப்போவுமே டிராஃபிக் ஜாம் ஆகிடும். நான் போகிற நேரத்துக்கு தான் ஸ்கூல் வந்து கரெக்டாக க்ளோசிங் டைமு 8:45 அந்த டைமுக்கு தான் நானும் கிளம்புவேன். ஸோ அப்போ வந்து அங்கே எப்போவுமே வந்து பிஸியாக பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லேட்டாக வந்து கொண்டு வந்து விடுவாங்க. அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் டிராஃபிக் ஆயிரும். இனிமேல் உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பித்தா நானும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின் ஃப்யூச்சருக்காக. நான் வந்து இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து யூடியூப்பில் வந்து மறுபடியும் வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்புறம் தான் ஒரு ட்ரைபேட் வாங்கினேன். எல்லாரும் வந்து கான்டென்ட் கிரியேஷன் ஆகணும் அப்படின்னா வந்து ஐஃபோன் வேணும் அப்படி சொல்கிறாங்க. பட் வந்து அதை வந்து நான் ஒரு காரணமாக வச்சுட்டு ஐஃபோன் வாங்கிட்டு கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. இருக்கிற ஃபோன்லேயே கொஞ்சம் கிளாரிட்டி எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். கிளாரிட்டி பத்தல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் எல்லோரும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை எப்படியாச்சும் என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்து நான் மைக்ஸும் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ தான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுனால அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண காசு இல்லை. ஸோ வந்து 2 ட்ரைபேட் வாங்கினேன். ஒரு ட்ரைபேட் உடஞ்சி போச்சு. இன்னொன்றில் தான் இப்பொழுதைக்கு எடுத்துகிட்ருக்கேன். எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் ப்ளசன்டபுளாக இருந்தனால சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள் வந்து என்னென்னா மந்த்லி நான் வந்து இந்த ஒரு பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். என்னென்னா அந்த மாதத்தில் வந்து என்னென்ன செலவு பண்ணினேன், எவ்வளோ வந்தது அதெல்லாம் வந்து நோட்டில் போட்டு எழுதி வைப்பேன். இப்படி போட்டு எழுதி வைக்கிறதுனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டு அதை நெக்ஸ்ட் டைம் வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் நான் வந்து இப்போ எழுதிட்டுருக்கேன். நான் வந்து வேலை கிடச்சி ஃபஸ்ட் சேலரி வாங்கினதப்போ வந்து நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் கணக்கே பார்க்காம. அப்புறம் வந்து மாத கடைசியில் பார்க்கும்போது காசே இல்லை. அதனால வந்து அடுத்த மந்த் வந்து நான் என்னென்ன செலவு பண்ணேன்னு பார்த்து அப்போல்லாம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கு, ஃபுட்டு அது இதுன்னு வாங்கினது அதிகமாக இருந்தது. அதெல்லாம் எது எது ரெடியூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் மந்த் என்னால் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ்க்கு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு தான் நான் செலவு பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை. அதனால வந்து சேமிக்கிற காசையும் மறுபடியும் செலவு பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ புதுசாக வண்டி வாங்கினா கொஞ்சம் கோல்டு லோன்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் வச்சுருந்தனால இப்போ கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்கனால நான் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டேன். அதுக்கான அமௌண்ட்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து பே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற காசில் தான் நான் வந்து செலவு பண்ணிட்டுருந்தேன். இப்போ என்கிட்ட ரூ. 1000 இருக்குது அப்படின்னா அப்படியே வச்சுக்குவேன். இதில் இல்லைன்னா ரூ. 980 இருந்தாலும் அந்த ரூ. 980 இருந்தால் ரவுண்டாக வந்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். எனக்கு வந்து ஒரு ரவுண்ட் பண்ணும் அப்படின்னு வந்து ஒரு இதாக இருக்கும். அது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா ஆரி ப்ளஸ் ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணிருக்கனால அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்ஸ் வந்தது. அதையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிட்டு மொத்தமாக வந்து ஆரி ஒர்க் இந்த ஒர்க்லேருந்து நான் செலவு பண்ணினது சேர்த்துனா ரூ. 52 என்னமோ வந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன எக்ஸ்ட்ராவோ அதெல்லாம் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இன் டைம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ரொம்பவே அதிகமாக வந்திருந்தது சம்மர் சீசன்னால். அதுவும் இல்லாமல் ஈவி வண்டிக்கு வந்து இப்போ ஈவி போடுறனால அதுலேயும் வந்து அதிகமாக இருந்தது. நான் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன் போன மாதமே. ஆனால் வந்து ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு குஷியில் வந்து ஒரு ₹26க்கு எக்ஸ்ட்ரா பண்ணேன். அது இல்லாமல் ₹120க்கு வந்து அவுட் சைட் ஃபுட்டும் ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸில் கொஞ்சம் வந்து ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டு ஆஃபீஸில் சாப்பிட்டோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான செலவு தான். அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி கம்மி பண்ணுறேன். இன்றைக்கி நைட் வந்து நானும் பட்டர் சிக்கனும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கான நாள் இப்படி தான் முடிஞ்சுது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணுறேன்.